வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் சிவகாசியில் நடந்த பங்குனி பொங்கல் மாரியம்மன் கோயில் திருவிழாவை தாங்க நாங்கள் போயிருந்தோம். அதை தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ அவ்வளோ சனங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா தம்பி வீட்டுக்கு தாங்க ஃபஸ்ட்டு போனோம். தம்பி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தம்பி பிள்ளைங்க, தம்பி ஒய்ஃபு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, பிறகு எங்கள் அத்தை மகன் வந்திருந்தா, அவள் பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்திருந்தா. அப்படியே அங்கேருந்து கோயிலுக்கு போனோங்க. கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, நான் இவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கவே இல்லைங்க. போன வருஷம் வந்து போக முடியல. அப்பா இறந்து 1 வருஷம் ஆகலை அப்படின்ட்டு போக முடியலங்க. அந்த வருஷம் தாங்க போனேன். கூட்டத்தை பார்த்திங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. விலகி போகவே முடியலங்க. 2 சைடும் கடை, அதை விட ஆளுங்க நடமாட்டம் அதிகமாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாரியம்மன் கோயில் முன்னாடிங்க. நாங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா பறவை காவடி வந்து வந்ததுங்க. நிறைய இங்கே வந்து ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவை காவடி தாங்க. அக்னி சட்டி எடுப்பாங்க. அக்னி சட்டி, முளைப்பாரி. அப்புறம் பார்த்திங்கன்னா சிவகாசியில் வந்து மாரியம்மன் கோயில் பொங்கல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெருக்கட்டு பொங்கல் அப்படின்னு வைப்பாங்க. ஆனால் உங்கள் ஊர்லலாம் அப்படி வைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நானுமே பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவ தான். எனக்கு இங்கே நடக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருந்தது. எத்தனை தெரு இருக்கோ அத்தனை தெருவுக்கும் தெரு பொங்கல் வச்சுட்டு மாசிலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க தெருக்கட்டு பொங்கல் வைக்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டு தாங்க மாரியம்மன் கோயில் பொங்கல் வரும். அதுவே ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் 2 மாதம் நல்லா ஜாலியாக இருக்குங்க. தெருக்கட்டு பொங்கல் முடிஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் பொங்கல் வந்துடும். மாரியம்மன் கோயில் பொங்கலில் பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து ஏழை பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரகாளியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அது வந்து பணக்காரவங்க திருவிழா. இது வந்து மாரியாத்தா திருவிழா வந்து ஏழையோட திருவிழா அப்படின்னு சொல்லி இங்கே சிவகாசி மக்கள் வந்து பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கங்க. அது மாதிரி தாங்க. கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டங்க. கண்கொண்டு பார்க்க முடியாது கூட்டத்தை. இதுதாங்க பறவை காவடி. பறவை காவடியில் இது ஒரு மாதிரி எப்படியோ உட்காந்து வர மாதிரி. ஆனால் பின்னாடி முதுகில் கால்லெல்லாம் அழகு குத்தியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் அம்மனோட சக்தி தாங்க. இது வந்து கோயிலுக்கு அப்படியே முன்னாடி நின்று எடுத்த வீடியோ தாங்க. இதுதான் கோயிலோட வந்து என்ட்ரன்ஸு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் உங்கள் ஊரில் நடக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். கூட்டம் அப்படியே நிற்க முடியலைங்க. அது ஒரு மாதிரி வெக்கையாக வேறு இருந்தது. அதனால் அப்படியே நடந்து அங்கிட்டு பின்னாடி போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்தாங்க. நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா விலகவே முடியல, அவ்வளோ கூட்டம். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போகிற வழியிலே பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை மகன் தான் நிற்கிறா பாருங்கள், ஆரஞ்சு கலர் ஷால் போட்டு. அவள் தாங்க ஐஸ் வாங்கி கொடுத்தா எல்லாத்துக்கும். ஐஸ் வேண்டான்னு சொன்னாலும் கேட்கல. சரின்னு சொல்லிட்டு ஐஸ் வாங்கி கொடுத்தா. ஒரு ஐஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபா. 50 ரூபானா நிறைய பேருக்கு 7 8 வாங்கினாங்க. அதுக்கு பில்லு அவள் தான் பே பண்ணாள். பிறகு பார்த்திங்கன்னா அங்கே லோக்கல் சேனல்லேருந்து பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கிறத பார்த்துட்டு நாங்கள் அப்படியே செட்டாக போய் நின்றுட்டு பேட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு நாங்களும் போய் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி நம்மளும் செல்லில் அப்படியே அவங்களெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்களே ஒரு வீடியோ எடுத்தேங்க. என் தங்கச்சி வீட்டுக்காரு, எங்கள் அத்தை மக எல்லாருமே அங்கே நின்று பேசினாங்க. நானும் என் செல்லில் வீடியோ எடுத்தேன். பிறகு பார்த்திங்கன்னா அங்கே மாரியம்மன் கோயிலில் இந்த அட்டை ஒன்று கொடுத்தாங்க. எல்லோரும் அப்போலோலேருந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இவன் தாங்க என் தம்பி, என் கூட பிறந்த தம்பிங்க. இவன் தான் அங்கே கோயிலுக்கிட்ட இவங்க வீடு தான் இருக்குது. அங்கே தான் போயிருந்தோம். அவள் பின்னாடி நிற்கிறவன் வந்து எங்கள் அத்தை மக. அது வந்து அவளோட பொண்ணு பையங்க. அப்படியே ஒரே ஜாலியாக இருந்தது. அப்படியே அவனுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு. இது வந்து தம்பியோட ஒய்ஃபுங்க. பேர் வந்து மணிமொழி. இது தம்பியோட பொண்ணு. தம்பிக்கு வந்து 2 பொண்ணுங்க. அந்த தூக்கி காமிக்காங்க பாருங்கள், அதான் தம்பியோட பொண்ணு, என்னோட செல்ல பிள்ளைங்க. இது வந்து அத்தை மக. அவளோட மகளும் மருமகனும் தாங்க இவங்க. பார்த்துக்கோங்க, என்னோடய சொந்த பந்தத்தில் இவர் வந்து என்னோடய மாமாங்க. இதெல்லாம் என்னோடய சொந்த பந்தங்க. இது வந்து கோயிலோட நுழைவாயில். அங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த லைட்டெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்தோம். எங்கள் மாமாவுக்கு வந்து பல் கூச்சத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்ட்டு ஐஸ் வாங்கிட்டு வர சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்டாருங்க. பல் கூச்சத்துக்கு ஐஸ் சாப்பிட்ற ஒரே ஆள் இவர் தாங்க. திருவிழான்னு வந்துட்டு மனுஷன் குழந்தையாகவே மாறிடுவார். பாருங்கள், என் தம்பி பொண்ணுங்க வச்சுருந்த பொம்மையை வாங்கி வச்சுக்கிட்டு காதில் மாட்டிக்கிட்டு போஸ் கொடுக்குறாரு. மித்த நேரம்லாம் வீடியோ எடுக்க ஒத்துக்கவே மாட்டார். ஆனால் இப்படி ஒரு கூட்டத்துக்கு போயிட்டா மனுஷன் ரொம்பவே ஜாலியாகிடுவாருங்க. பாருங்கள் என்னம்மா என்ஜாய் பண்ணுறாருன்ட்டு. இப்படி தாங்க
அப்புறம் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்தோங்க. நல்லா ஜாலியாகவே இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியே டீ எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு பறவை காவடி வந்தது. பறவை காவடினா இப்படி தாங்க வரும். அப்படியே அவங்க பறந்து வர மாதிரி குழந்தைங்கள வந்து தூக்கி தூக்கி கொடுப்பாங்க. அது வந்து எந்த நோய் நொடியும் வராமல் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால் அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் தூக்கி கொடுப்பாங்க. நிறைய குழந்தைங்க நீட்டினதுனால அவங்க கையை வச்சு தலையில் அப்படியே ஆசீர்வாதம் மட்டும் பண்ணாங்க. அப்படியே எல்லோரும் அங்கேருந்து கூட்டம் அளவில்லாத கூட்டங்க அந்த தடவை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போகவே ஆரம்பித்தாங்க. அது சரி முடிஞ்சிருச்சு அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடியே இன்னொரு பறவை காவடி வேறு வந்துருச்சு. சரி அதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த தடவை நிறைய பறவை காவடிங்க. ரொம்ப ஆனால் 1, 2 தான் வரும். இந்த தடவை நிறைய வந்தது. ஓகே, ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.